10 விரல் கோலம் போட பூமி மேல முளைச்ச சித்திரமே அசைவ பார்த்து பார்த்து கூடும் எனக்கு புன்னகால போக தோகையாக சிரிச்ச பெட்டகமே யாருக்கு இங்கு யாருக்காக மாறி போச்சு கணக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். மரியம் குக்கிலேருந்து பேசுகிறேன். இது வாழைப்பழம். இதில் வாழைப்பழத்தில் போண்டா கணக்கில் செய்ய போகிறேன். இனிப்பு போண்டா 4 வாழைப்பழம் எடுத்து வச்சுக்கிறேன். வாழைப்பழம் எந்த வாழைப்பழம் இருந்தாலும் சரி, ஏன்னா ரஸ்தாளி நல்லா இருக்காது. கற்பூரவல்லி, பச்சைப்பழம், பூவம்பழம் இதெல்லாம் நல்லா கனிஞ்ச பழமாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கனிஞ்சு இருக்கணும். இதை போட்டு பிணைஞ்சி விட்டு கடலை மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். ரவா 1 ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். மைதா மாவில் 4 ஸ்பூனு மைதா தான் அதிகமாக போடணும். அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். சீனியில் 2 ஸ்பூன் சீனி. இந்த வாழைப்பழம் இனிப்பாக உள்ளது, அதனால் 2 போடலாம். அதிகமாக இனிப்பு வேணும்னு சொன்னால் ஒரு 3 ஸ்பூன் போடலாம். நல்லா பிணையணும். மாவு பிணைஞ்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நேரம் பிணைஞ்சி ஊறணும். ஏன்னா ரவா பொட்டிக்கிறதுனால ரவா கொஞ்சம் ஊறணும். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு. சட்டியில் எண்ணெயை ஊற்றி இப்போ அடுப்பில் போட போகிறேன். இதை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் செவக்க லேட்டாக தான் ஆகும். ஏன்டா இனிப்பு உள்ளதாக இருக்கிறதுனால, பழம் இனிப்பு, அதனால செவக்கிறதுக்கு லேட்டாகும். ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு திருப்பணும். தொலைங்க நல்லா செவந்துருச்சு. இதில் எடுத்து வைக்கிறேன். கொஞ்சம் இனிப்பு போடுறதுனால கொஞ்சம் செவந்த மாதிரி இருக்குது. இந்த பிச்சை எடுத்திருக்கிறேன். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. நீங்கள் இந்த மஞ்சள் சாப்பிட்டுட்டு செய்து சொல்லுங்கள், எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் பண்ணி இது பண்ணிட்டேன். கொஞ்சம் நீங்கள் போடும்போது மைதா மாவை குறைச்சிங்க. நான் கூடவா போட்டேன். கொஞ்சம் மேலே மட்டும் கருப்பாக்கிது, உள்ளே கொஞ்சம் திக்காக்கிது. அதனால் மைதாவை ஒரு கரண்டி குறைச்சிங்க சொன்னேன். நீங்கள் செய்ய போகும்போது இந்த திங்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. பிள்ளைகளுக்கு புரியமாக திங்கிற பிள்ளைகளோ திங்குது, சில பிள்ளைகளுக்கு பிடிக்காது. நாங்கள்லாம் புரியமாக திங்கிறோம். அடுத்த வீடியோ அப்புறம் காட்டுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.